everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 3 matricesல exercise 3.2. So last videoல நம்ம first 12 questions solve பண்ணிட்டோம். So இப்போ 13th questionல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். And matrix multiplication டீடைலா லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லிருப்பேன். So அது நீங்க செக் பண்ணிக்கலாம். So இப்போ நம்ம டைரக்ட்டா பண்ணிக்கலாம். matrix multiplicationல தான் இந்த exercise based இருக்கு. ஓகேவா? So 13th questionல என்ன சொல்றாங்க பாருங்க. f of x ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. that is f of x is a function which is in the form of a matrix. ஓகேவா? so f of x வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் and நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க, f of x into f of y equal to f of x plus y. so அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், first f of y கண்டுபிடிக்கணும். so f of y என்ன வரும், x ஓட பிளேஸ்ல நம்ம y replace பண்ணிட்டா f of y வந்துரும். so again அது ஒரு மேட்ரிக்ஸ். then இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் for LHS. ஓகேவா? so LHSல என்ன இருக்கு, f of x into f of y. so அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். so ரெண்டு மேட்ரிசஸ் நான் எழுதிட்டேன். so மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி டீடைல்டாக படிச்சிருக்கோம். so நீங்கள் நார்மலாக பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எங்கேருந்து வரும், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு இதோட ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு இதோட ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் ப்ளஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு sin y plus 0 into 0. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் எப்படி வரும், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், அது நம்ம இங்கே எழுதியாச்சு. தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம், அதையும் எழுதியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், தென் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுதணும். அண்ட் செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் இங்கே எழுதணும். ஓகேவா? 0. தென் தேர்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இங்கே, தேர்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே வரும். தென் தேர்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் இங்கே வரும். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், இதை சால்வ் பண்ணிக்கலாம். காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் என்ன வரும், காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் 0 இது 0 போயிடும். தென் அகெயின் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் மைனஸ் நம்ம காமனாக எடுத்துக்கலாம். தென் என்ன மிச்சம் இருக்கும், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் ஒய். ஓகேவா? மைனஸ் காமனாக எடுத்துகிட்டேன். ஸோ அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். தென் உள்ள ஃபார்முலா என்ன இருக்கும், காஸ் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் ஒய் இஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா. ஓகேவா? சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னது, சைன் எக்ஸ் சைன் ஒய், சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே இருக்குது, மைனஸ் மட்டும் இருக்குது. ஸோ மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். தென் 0 அப்படியே வந்துருச்சு. தென் அகெயின் இங்கே பாருங்கள், சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் இஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய், திஸ் இஸ் cos x plus y. ஓகேவா? cos x cos y minus sin x sin y is cos x plus y. ஸோ எல்லாமே சால்வ் பண்ணிக்கிட்டாச்சு. இங்கே 0 0 0 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள், இட் இஸ் சேம் ஆஸ் த கிவன் மேட்ரிக்ஸ் f of x. பட் எக்ஸ்க்கு பிளேஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, x plus y இருக்குது. ஸோ இது என்னது, இது வந்துட்டு f of xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸை நம்ம x plus yல ரிப்ளேஸ் பண்ணால் தென் இது என்னது, f of x plus y. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், f of x into f of y equal to f of x plus y. ஓகேவா? ஸோ இதுதான் 13th சொல்யூஷன். தென் பாருங்கள், 14th கொஷனில் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ இங்கே நம்மளுக்கு ரெண்டு மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, a அண்ட் இது b வச்சுக்கலாம். ஸோ a இன்ட்டு b இஸ் நாட் ஈக்குவல் டு b இன்ட்டு ஏன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது a இன்ட்டு b ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அகெயின் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் அது இங்கே எழுதியாச்சு, ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுதியாச்சு, தென் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இங்கே, தென் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே. ஸோ சால்வ் பண்ணிட்டாச்சு, நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் இதை. தென் நம்மளுக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் இது. ஓகேவா? தென் அதே இது நான் BA பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க கொஷனில், BA சால்வ் பண்ணிக்கலாம். அகெயின் அதே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் இது வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு, AB is not equal to BA. ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே கொஷனில் செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதே இது A into B is not equal to B into A ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் A into B பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் A எடுத்துக்கலாம், செகண்ட் மேட்ரிக்ஸ் B எடுத்துக்கலாம். ஸோ A into B பண்ணால் நம்மளுக்கு இது 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எப்படி வரும், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக வரும். தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். அதே மாதிரி செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அண்ட் செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். தென் தேர்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், பட் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் ஆகும், எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் நிறைய மிஸ்டேக்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற மேட்ரிக்ஸ் இது.
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம BA சால்வ் பண்ணிக்கலாம். அதே ப்ரொசீஜர் தான், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் அதே மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இது வருது. ஸோ பார்த்தீங்கன்னா this matrix is not equal to this matrix. ஓகேவா. ஸோ AB is not equal to BA. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 15. இதில் நம்மளுக்கு A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு A மேட்ரிக்ஸ். ஓகேவா. தென் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, A² - 5A + 6I. ஸோ இதுக்கு இந்த ஈக்குவேஷன் போடுறதுக்கு நமக்கு A² வேணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் A² கண்டுபிடிச்சிக்கிறேன். A² என்னது, A × A. ஸோ நான் 2 times A எழுதிக்கிறேன், தென் மல்டிப்ளை. அதே மாதிரி தான். ஓகேவா. 3/3 மேட்ரிக்ஸ். நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க ஆன்சர். நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் A² இது. ஓகேவா. தென் இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். என்ன வரும், A² ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், தென் -5 of A. A is the given matrix plus 6I. I நம்மளுக்கு தெரியும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இங்கே 3/3 மேட்ரிசஸ் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் நம்ம 3/3 மேட்ரிக்ஸ் தான் எடுப்போம். ஓகேவா. ஸோ இது என்னது, 1 0 0 0 1 0 and 0 0 1. இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். தென் இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். தட் இஸ் -5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். A² -5 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது ப்ளஸ் ஆயிரும். -5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், -5 × 2 -10, 0 0 வந்துடும். -5 × 1 -5. ஸோ அது மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த 6I 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பாருங்கள், இது ஆயிடுச்சு. தென் 3 மேட்ரிசஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் 5 -10 + 6. ஓகேவா. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதே மாதிரி -1 + 0 + 0 அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A² - 5I 6 + 6I is this one. ஓகேவா, this matrix. ஸோ அதுதான் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16 பாருங்கள். அதே மாதிரி தான் கொஷின். A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. A³ - 6A² + 6 7A + 2I = 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு A இருக்குது, I தெரியும், A² and A³ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ A² நம்மளுக்கு என்ன தெரியும், A² = A × A. தட் இஸ் A × A நான் எழுதிக்கிறேன். தென் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், A² is A × A. ஸோ அதே மாதிரி நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இங்கே எழுதிட்டேன். தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுதிட்டேன். தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் இங்கே எழுதிட்டேன். அதே மாதிரி செகண்ட் ரோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். தென் A² நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் A³. A³ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் A² × A பண்ணலாம், ஆர் A × A² பண்ணலாம். ரெண்டுமே உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா. A² × A or A × A² ரெண்டுமே ஆன்சர் சேமாக தான் வரும். பிகாஸ் போத் ஆர் A³. ஓகேவா. ஸோ இங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா. இந்த பிளேஸில் மட்டும் A³ நம்ம எந்த மேட்ரிக்ஸ்க்கு க்யூப் கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம ரெண்டு மெத்தடாக பண்ணிக்கலாம். ஆன்சர் நம்மளுக்கு சேமாக தான் வரும். ஸோ நான் இங்கே A² × Aன்னு பண்ணிக்கிறேன். ஸோ A² நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிக்கலாம். தென் A is given matrix. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ அதே மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் ரோ பண்ணிக்கலாம். தென் ஆன்சர் நம்மளுக்கு இது வந்துருச்சு. தட் இஸ் A² வந்துருச்சு, A³ வந்துருச்சு. தென் given நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ A³ ஓட வேல்யூ இது. தென் -6 × A² இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 7 × A is given matrix ப்ளஸ் 2 × I சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. தட் இஸ் திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போது நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ -6 உள்ளே மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் -6 உள்ளே மல்டிப்ளை ஆயிரும். -6 × 5 இஸ் -30. அதே மாதிரி -6 × 0 is 0. -6 × 8 is -48. அதே மாதிரி உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் இந்த 7 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ 7 × 1 is 7, 7 × 0 is 0, 7 × 2 is 14. ஸோ அதே மாதிரி 7 × 0 0, 7 × 2 is 14, 7 × 1 is 7. அந்த மாதிரி எல்லாமே நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அகெயின் இங்கே 2I. ஸோ 2ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஐயில். ஸோ நம்மளுக்கு இந்த 4 மேட்ரிசஸ் வந்துருச்சு. இப்போது இதை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 21 - 30 + 7 + 2. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆன்சர் எல்லா எலிமெண்ட்ஸுமே உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ இட் இஸ் அ 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா? 0 மேட்ரிக்ஸ்க்கு எல்லா எலிமெண்ட்டுமே 0 ஆகணும். ஓகேவா? ஒரு எலிமெண்ட் கூட நான் 0வாக இருந்துச்சுன்னா யுவர் ஆன்சர் இஸ் ராங். ஓகேவா? ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ப்ரூஃப் பண்ணிட்டோம். தட் இஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 17. இதில் A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் I மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் a ஸ்கொயர் ஈக்குவல் டு KA minus 2I தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் Kன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? K இஸ் அ ஸ்கேலார். ஸோ இந்த Kயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு A ஸ்கொயர் வேணும். ஓகேவா? ஸோ A தான் கொடுத்துருக்காங்க. ஸோ A ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். A இன்டூ A. ஓகேவா? ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ A ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். A ஸ்கொயர் இஸ் திஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணது ஈக்குவல் டு K இன்டூ A. K into A, the given matrix, minus 2 into I. ஓகேவா? I is 1001. Then right hand side solve பண்ணிக்கலாம். K உள்ள multiply பண்ணிக்கலாம். So 3K, minus 2K, 4K and minus 2K வந்துரும். Then அதே மாதிரி minus 2 நம்ம உள்ள multiply பண்ணிக்கலாம். So minus 2, 0, 0, minus 2. Then இது ரெண்டையும் add பண்ணிக்கலாம். matrices, corresponding elements add ஆகும். So 3K minus 2, இங்க minus 2K plus 0 is minus 2K, 4K plus 0 is 4K and minus 2K minus 2. ஓகேவா? ஸோ இது நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மேட்ரிக்ஸ் வச்சு. தட் இஸ் A ஸ்கொயர். ஸோ ஒரு எலிமெண்ட்டும் ஈக்குவல். திஸ் டூ மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் இஃப் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 ஈக்குவல் டு 3K minus 2. ஸோ 1 ஈக்குவல் டு 3K minus 2 நான் பண்ணிக்கிறேன். தென் இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 ஆயிரும் ஈக்குவல் டு 3K. 1 plus 2 is 3 equal to 3K. Then 3 இங்கே கீழே டிவைட் ஆயிரும். So 3 by 3 is K and K equal to 1. ஓகேவா? 3 by 3 is 1. So Kயோட வேல்யூ 1 வந்துருச்சு. நீங்கள் எந்த எலிமெண்ட் வேணாலும் ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலிமெண்ட் பண்ணுங்கள். A21 B21 ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். ஸோ 4 equal to 4K. ஸோ என்ன ஆயிரும்? 4 by 4 equal to K, that is K equal to 1 வந்துரும். ஓகேவா? ஸோ எந்த எலிமெண்ட் நீங்கள் ஈக்குவேட் பண்ணாலும் ஆன்சர் சேம் தான் வரும் Kயோட வேல்யூ. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அது பண்ணிக்கோங்க. ஸோ Kயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 18ல் என்ன கொடுத்துருக்காங்க, A is a matrix 0 minus tan alpha by 2 tan alpha by 2 0. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ். தென் I மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. தென் என்ன ஷோ பண்ண சொல்கிறாங்க, நம்மளுக்கு I plus A equal to I minus A into this matrix இதுன்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே தனித்தனியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் LHS சால்வ் பண்ணிக்கலாம். தட் இஸ் I plus A. ஓகேவா? ஸோ I plus இந்த given A எழுதிட்டேன்னா ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட். ஸோ 1 plus 0 is 1, 0 plus minus tan alpha by 2 is minus tan alpha by 2. அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு இது வந்துடும். ஓகேவா? தட் இஸ் LHS. ஓகே, ஸோ இப்போ RHS சால்வ் பண்ணிக்கலாம். I minus A into this matrix. ஸோ ஃபர்ஸ்ட் I minus A பண்ணிக்கலாம். தென் multiply by this matrix. ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 minus 0 is 1, 0 minus tan alpha by 2 is plus tan alpha by 2. ஓகேவா? then 0 minus tan alpha by 2 is minus tan alpha by 2. then 1 minus 0 is 1. so multiply with this matrix. so அதே மாதிரி first row first column. so add பண்ணிட்டோம், multiply பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 1 into cos alpha plus tan alpha by 2 into sin alpha by 2. இதுதான் first element. then அதே மாதிரி இதோட multiply பண்ணிக்கலாம். first row into second column, that is 1 into minus sin alpha by 2 is minus sin alpha by 2 plus tan alpha by, இங்கே sin alpha, 1 into minus sin alpha is minus sin alpha plus tan alpha by 2 into cos alpha. ஓகேவா? ஸோ அது எழுதிக்கிட்டேன்னா ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணி ஆகணும், பிகாஸ் நம்ம ஈக்குவல் டு திஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் LHS ஈக்குவல் டு RHS வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 1 வரணும், இந்த இடத்துல 1 வரணும். ஸோ நான் ஒரு எலிமெண்ட் தனித்தனியாக சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ A11 திஸ் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எலிமெண்ட் எப்படி எழுதிக்கலாம், இங்கே என்ன இருக்குது, cos alpha. cos alpha எப்படி எழுதிக்கலாம், 1 minus 2 sin square alpha by 2. இது என்ன ஃபார்முலா உங்களுக்கு, cos 2 theta equal to 1 minus 2 sin square theta. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது cos alpha இருக்குது. ஸோ இங்கே cos 2 theta இருக்குது. ஸோ நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 minus 2 sin square theta. ஓகேவா? ஸோ இங்கே என்ன theta, இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட half angle தான் இங்கே எடுப்போம். ஸோ 2 theta இருந்துச்சுன்னா நம்ம theta எடுக்கிறோம். இங்கே alpha இருக்குது. ஸோ என்ன எடுப்போம், alpha by 2. ஓகேவா? ஸோ 1 minus 2 sin square alpha by 2.
புரிஞ்சுதா? இந்த cos ஆல்ஃபாக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், இந்த ஃபார்முலா படி 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. ஓகேவா? இங்கே ஆல்ஃபா ஆங்கிள் இருக்குது, அதுக்கு ஹாஃப் ஆங்கிள் நான் இங்கே எடுத்துட்டேன். அதே மாதிரி tan ஆல்ஃபா பை 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், sin ஆல்ஃபா பை 2 டிவைட் பை cos ஆல்ஃபா பை 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் சைன் எங்கே இருக்குது நடுவில். தென் sin ஆல்ஃபா எப்படி எழுதிக்கலாம், sin 2 theta equal to 2 sin theta cos theta நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட ஹாஃப் ஆங்கிள் தான் இங்கேயும் வரும். ஸோ 2 sin ஆல்ஃபாவை எப்படி எழுதிக்கலாம், 2 sin ஆல்ஃபா பை 2 cos ஆல்ஃபா பை 2. ஓகேவா? ஸோ நான் எதுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் tan ஆல்ஃபா பை 2 ஆங்கிள் இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ஆல்ஃபா பை 2ல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த 2 ஃபார்முலாஸ் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள் இப்போ எல்லாமே ஆல்ஃபா பை 2ல் கன்வெர்ட் ஆயிடுச்சு. தென் இங்கே cos ஆல்ஃபா பை 2 cos ஆல்ஃபா பை 2 கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும், 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் இங்கே இப்போ மல்டிப்ளை ஆயிரும் 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. ஓகேவா? ஸோ இது கேன்சல் ஆகிடும். minus 2 sin square alpha by 2 plus 2 sin square alpha by 2 equal to 1. ஓகேவா? 1 மட்டும் தான் இருக்கும் இந்த 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. a11 is 1. ஓகேவா? தென் a12 பாருங்கள் என்ன இருக்குது, மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் tan ஆல்ஃபா பை 2 cos ஆல்ஃபா பை 2. ஸோ நான் அதே தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே sin 2 தீட்டாவோட வேல்யூ 2 sin theta cos theta. ஸோ நான் அதே மாதிரி மைனஸ் 2 sin ஆல்ஃபா பை 2 cos ஆல்ஃபா பை 2. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதுக்கு ஹாஃப் ஆங்கிள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன்னா தென் ப்ளஸ் அதே மாதிரி tan ஆல்ஃபா பை 2வை sin ஆல்ஃபா பை 2 டிவைட் பை cos ஆல்ஃபா பை 2. பட் இங்கே வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். cos ஆல்ஃபாவை நான் இந்த ஃபார்முலா போடுறேன். இப்போ செகண்ட் ஃபார்முலா cos 2 theta equal to 2 cos square theta minus 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதுக்கு ஹாஃப் ஆங்கிள் இங்கே. ஸோ 2 cos square alpha by 2 minus 1. இங்கே cos alpha இருக்குது, அதனால alpha by 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே எதுக்கு இந்த எடுக்கிறேன்னா, லாஸ்ட் கொஷனில் பாருங்கள் நம்ம sin square alpha by 2 எடுத்தோம். பிகாஸ் நம்மளுக்கு கீழே எதுவுமே இல்லை, டிவைடில் எதுவுமே இல்லை. பட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கீழே டிவைடில் cos alpha by 2 இருக்குது. ஸோ மேலேயும் நம்மளுக்கு cos alpha by 2 வந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் sin ஸ்கொயர் தான் வரும், sin ஸ்கொயர் alpha by 2 தான் வரும். ஸோ செகண்ட் ஃபார்முலாவில் தான் நம்மளுக்கு cos ஸ்கொயர் alpha by 2 வரும். ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இதை அப்படியே எழுதிட்டாச்சு. தென் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 sin alpha by 2 டிவைட் பை cos alpha by 2, இது 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன். தென் cos ஸ்கொயர் alpha by 2. ஸோ cos alpha by 2 அண்ட் ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுவீங்க. தென் மைனஸ் 1ஓடு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா sin alpha by 2 டிவைட் பை cos alpha by 2, அது என்ன ஆயிடும், மைனஸ் tan alpha by 2 ஆகிடும். தென் இதை அப்படியே எழுதிக்கலாம், தென் இதையும் ப்ளஸ் 2 sin alpha by 2 cos alpha by 2, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ், ஸோ மைனஸ் tan alpha by 2 தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வந்துடும். இது என்னது, a12. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் எலிமெண்ட் இது ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ஆன்சர்ஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த தேர்டு பாருங்கள், இந்த தேர்டும் இந்த எலிமெண்ட்டும் நம்மளுக்கு ஈக்குவல் தான். தட் இஸ் a12, இதுதான் a12 which is equal to a21. ஸோ a21 is equal to minus. ஓகே, இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இருக்குது, இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்குது. இங்கே ப்ளஸ் tan alpha by 2 cos alpha இருக்குது, இங்கே மைனஸ் tan alpha by 2 cos alpha இருக்குது. ஸோ இதோட நெகட்டிவ் தான் இது. ஓகேவா? ஸோ இதோட நெகட்டிவ் தான் இதுன்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம இப்போ என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதோட நெகட்டிவ் ஆன்சர் தான் இங்கே வரப்போகுது. புரிஞ்சுதா? இந்த மைனஸ் சைன் நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இதே தான் கிடைக்கும். இங்கே மைனஸ் சைனை காமனாக எடுத்துக்கிறேன். தென் என்ன ஆன்சர் வரும், மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் tan alpha by 2 cos alpha, that is a12. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் தான் நம்மளுக்கு இங்கேயும் வரப்போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் சைன் போட போகிறோம். ஸோ இதோட ஆன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு. தென் இதோட ஆன்சர் பாருங்கள், இதுவும் சேம் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? a11 ஈக்குவல் டு a22. ஸோ cos alpha இங்கே இருக்குது, tan alpha by 2 sin alpha, tan alpha by 2 sin alpha. ஸோ ரெண்டுமே சேம் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சரோ அதே தான் ஆன்சர் இதுக்கும் வரப்போகுது. ஸோ நம்ம இப்போது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? a11 வந்துட்டு 1 வந்துருச்சு, a22வும் நம்மளுக்கு 1 தான் வரும். ஓகேவா? இது ரெண்டும் சேம் ஆன்சர்ஸ். தென் இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, மைனஸ் tan alpha by 2 வந்துச்சு. தென் இதோட ஆன்சர் என்ன வரும், a21 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் tan alpha by 2, தட் இஸ் tan alpha by 2 பாசிட்டிவில் வரும், tan alpha by 2. ஸோ நம்மளுக்கு 4 ஆன்சர்ஸ் வந்துருச்சு. நீங்கள் தனித்தனியாக சால்வ் கூட பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டையும் திருப்பி சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு அதே ப்ரொசீஜர்ஸ் தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் இது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேயே போடலாம். உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா, எனக்கு இடம் இல்லை இங்கே, அதனால் நான் இப்படி தனித்தனியாக ஒரு எலிமெண்ட் சால்வ் பண்ணிக்கிட்டேன். டேரெக்டாக நீங்கள் மேட்ரிக்ஸ்லேயே பண்ணாலும் உங்களுக்கு கரெக்ட் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ RHS என்ன ஆயிடுச்சு, நான் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இங்கே 1 மைனஸ் tan alpha by 2, இங்கே
minus of this, that is tan alpha by 2 and இங்கேயும் 1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு LHS வந்திருக்கு. that is நம்ம I plus A பண்ணோம் இல்லையா? ஸோ இதே ஆன்சர் தான் வந்துச்சு நம்மளுக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஸோ RHS equal to LHS வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ கொஷின் நம்பர் 19 பாருங்கள். ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் இருக்குது. அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுது? டோட்டல் அமௌண்ட் 30,000 இன்வெஸ்ட் பண்ணுது 2 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸில். ஓகேவா? எவ்வளோன்னு சொல்லலை நம்மளுக்கு. 2 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த 30,000 பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாண்டில் எவ்வளோ பண்ணுறாங்க அண்ட் செகண்ட் பாண்டில் எவ்வளோ பண்ணுறாங்க நம்ம தெரியாது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? லெட் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஃபர்ஸ்ட் பாண்ட் ஈக்குவல் டு எக்ஸ். நம்மளுக்கு தெரியாது அதனால். தென் அமௌண்ட் இன் செகண்ட் பாண்ட் இஸ் 30,000 minus x. ஓகேவா? டோட்டலாக நம்மளுக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் என்ன இருக்கும்? 30,000 minus எக்ஸாக இருக்கும். ஓகேவா? தென் என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் பாண்டில் அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? 5% இன்வெஸ்ட் கிடைக்குது. ஓகேவா? 5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. செகண்டில் அவங்களுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அண்ட் என்ன சொல்கிறாங்க? ஆனுவல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு 1800 கிடைக்குது. 1800 கிடைக்குது ஆனுவல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குமே சேர்த்து. ஓகேவா? தென் இந்த தட் இஸ் எக்ஸ் அண்ட் 30,000 மைனஸ் எக்ஸ் என்ன இருக்கும்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் செகண்ட் பாண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஸோ இங்கே நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி எடுக்கணும்? இந்த மாதிரி எடுக்கணும். ஒரு ரோ மேட்ரிக்ஸ் இன்ட்டு காலம் மேட்ரிக்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா? பிகாஸ் இது நம்மளுக்கு தெரியும் 1 cross 2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது 2 cross 1 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஷுட் பி ஈக்குவல். தட் இஸ் 2 equal to 2. ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள். அண்ட் வரப்போகிற ஆன்சர் திஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ். தட் இஸ் 1 cross 1ல் வரும் ஆன்சர். இங்கேயும் நம்மளுக்கு 1 cross 1ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 1 cross 1ல் வந்தால் தான் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு இது வந்துட்டு பாண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாண்டில் இது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. செகண்ட் பாண்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது ஃபர்ஸ்ட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட், இது செகண்ட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் 5% மீன்ஸ் 5/100 ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ 5% இங்கே சொல்கிறாங்க. ஸோ நான் எப்படி எழுதிக்கலாம்? 5% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 7% ஆஃப் 30,000 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் மல்டிப்ளை. 5% மீன்ஸ் 5/100 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 30,000 7%, தட் இஸ் 7/100 ஆஃப் 30,000 மைனஸ் எக்ஸ். புரிஞ்சுதா? ஸோ பேசிக்காக நான் இந்த ரெண்டு மேட்ரிஸஸும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் ஒரே ரோ தான் இருக்குது. ஸோ திஸ் ரோ இன்ட்டு திஸ் காலம், தட் இஸ் 5 into x ப்ளஸ் 7% into this number. ஸோ 5% மீன்ஸ் 5/100 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 7/100 ஆஃப் திஸ். ஓகேவா? ஈக்குவல் டு நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ்லேயும் ஒரே எலிமெண்ட் தான் இருக்குது, இந்த மேட்ரிக்ஸ்லேயும் ஒரே எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ 5/100 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 into 30,000 இஸ் 2,10,000 மைனஸ் 7x அண்ட் டோட்டலாக 100 இருக்குது டிவைடில். ஸோ இந்த 100 நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். இன்ட்டு 100 பண்ணிக்கலாம் இங்கே. அண்ட் இங்கே என்ன ஆயிடுச்சு? 5x மைனஸ் 7x இஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 2,10,000. இங்கே என்ன ஆயிடுச்சு? இங்கே என்ன ஆயிரும்? 1,80,000. ஓகேவா? இங்கே 1,80,000 இருக்குது. தென் இந்த 1,80,000 நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அண்ட் இந்த மைனஸ் 2x அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் 2x பிகம்ஸ் 2x. அண்ட் இது இந்த சைடு வந்துச்சுன்னா 2,10,000 மைனஸ் 1,80,000 which is equal to 30,000. ஓகேவா? ஸோ 2x equal to 30,000. ஸோ x equal to 30,000 divide by 2 which is equal to 15,000. ஓகேவா? ஸோ x வந்துட்டு 15,000 வந்துருச்சு. தட் இஸ் amount invested in first bond is 15,000 and amount invested in second bond is 30,000 minus x which is equal to 30,000 minus 15,000, again 15,000 answer. ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 15,000 and 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் கொஷின் பி பார்ட்டில். பட் நம்மளோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இங்கே 1,800 இருந்துச்சு, இங்கே 2,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே தான் சால்வ் பண்ண போகிறோம் நம்ம. இங்கே அதே மாதிரி தான் 5% ஆஃப் எக்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இந்த மேட்ரிக்ஸோட. ஸோ 5x into 5%, தட் இஸ் 5% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 7% ஆஃப் திஸ். ஓகேவா? 30,000 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். 5/100 ஆஃப் into x plus 7/100 into this number. So இந்த 100 இந்த சைடு போயிடும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ பாருங்கள் 5x plus
30,000 into 7 என்ன ஆயிடுச்சு 2,10,000 minus 7 into x is 7x equal to 100 இந்த சைடு மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு 2 lakhs வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே 5x minus 7x is minus 2x plus 2,10,000 equal to 2 lakh. ஸோ இது ரெண்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்துச்சுன்னா 2,10,000 minus 2 lakh equal to minus 2x இந்த சைடு போயிடுச்சுன்னா 2x. தென் இது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 10,000 வரும் equal to 2x. Then x equal to divide by 2. 10,000 divide by 2 is 5,000. So x ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு 5,000 வந்துருச்சு. Then 30,000 minus x என்ன வரும் 30,000 minus 5,000 which is equal to 25,000. So first bondல அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 5,000. செகண்ட் பாண்டில் 25,000. ஓகேவா? இது ரெண்டு 2 different cases A and B. ஃபர்ஸ்ட் கேஸில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் டிஃப்ரெண்ட்டாக டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கிது. தென் செகண்ட் பார்ட்டில் அவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணப்போ அவங்களுக்கு 2,000 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 20. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, the bookshop of a particular school has 10 dozen chemistry books. ஓகேவா? 10 dozen means ஒரு டசனில் எவ்வளோ புக்ஸ் இருக்கும், எவ்வளோ இருக்கும் 12 இருக்கும். ஓகேவா? 1 dozen equal to 12. ஓகேவா? ஸோ 10 dozen means 10 into 12 books. ஓகேவா? chemistry books. Then 8 dozen of physics books, that is 8 into 12 physics books. And 10 dozen of economics books, that is 10 into 12 economics books. ஓகேவா? ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு ரோ மேட்ரிக்ஸாக எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸாக எழுதிக்கோங்க. பிகாஸ் இங்கே நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் ஒரே ஒரு 1 cross 1ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு 1 cross 1 வரணும். ஸோ திஸ் இஸ் 1 cross 3 and this is 3 cross 1. ஓகேவா? ஸோ இப்படி எழுதினா தான் நம்மளுக்கு ஆன்சர் 1 cross 1ல் வரும். அண்ட் 3 is equal to 3. ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும், நம்ம ஒரு கெமிஸ்ட்ரி புக்கும் எவ்வளோ காஸ்ட் இருக்குது அதோட 80. ஓகேவா? 1 chemistry book costs rupees 80, 1 physics books cost 60 rupees and 1 economics book costs 40 rupees. ஓகேவா? ஸோ நான் அப்படி எழுதிக்கிறேன். திஸ் இஸ் கெமிஸ்ட்ரி நம்பர் ஆஃப் புக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு. ஓகேவா? நம்பர் ஆஃப் புக்ஸ், திஸ் இஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி இது வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் ஈச் புக். ஓகேவா? ஸோ இது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், அவங்க இந்த புக்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு புக்கோட காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். பட் நம்ம மேட்ரிக்ஸில் சால்வ் பண்ணணும். அதனால் நம்ம இந்த 2 மேட்ரிக்ஸஸாக எழுதிக்கிட்டோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சைடு நம்மளுக்கு 1 cross 1 வரணும்னா இங்கே ஒரு ரோ மேட்ரிக்ஸ் தென் ஒரு காலம் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். தென் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 10 into 12 into this number. और நான் ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ என்ன வரும் 120, 8 12s are 96 and 10 12s are again 120. அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கலாம் 80, 60, 40. ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு காலம் தான், ஒரு ரோ ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ நார்மலாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும் 120 into 80 plus 96 into 60 plus 120 into 40. ஓகேவா? இதெல்லாம் ஒரே எலிமெண்ட் தான், ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 மேட்ரிசஸ் ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன வரும் 9600 ப்ளஸ் 5760. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இங்கே வரும் 12 4s are 48 again 00 equal to x. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு என்ன வரும் 20160, 20,160 rupees equal to x. ஓகேவா? ஸோ எல்லா புக்ஸும் அவங்க செல் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ 20,160 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 21. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, x is a 2 cross n matrix, y is a 3 cross k matrix, z is a 2 cross p matrix, w is a n cross 3 and p is a p cross k matrix. ஓகேவா? தென் py plus wy is defined. if இந்த மேட்ரிக்ஸ் டிஃபைன் ஆகணும்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 பார்ட்டில் நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு டிஃபைன் ஆகணும் இல்லையா? ஸோ P இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் P cross
K order. Okay, P cross K. Y is a matrix of 3 cross K order. W is of order n cross 3 and Y is of order 3 cross K. Okay, so நம்மளுக்கு தெரியும் matrix multiplication எப்போ possible ஆகும்? Number of columns of first matrix should be equal to number of rows of second matrix. Okay, so P ஓட number of columns என்னது? This defines number of rows. Okay, this defines number of columns. Correct தானே? First வந்து rows, second columns. அதே மாதிரி இங்கே இது row and இது column. Okay, so number of columns of first matrix should be equal to number of rows of second matrix. So என்ன இருக்கணும்? K equal to 3 இருக்கணும். கரெக்டா? First condition அதுதான். அப்போ தான் இந்த multiplication possible ஆகும். P and Y can be multiplied. Py is possible if K equal to 3. Okay, that is number of column of P should be equal to number of row of Y. That is K equal to 3 இருக்கணும். Okay, and வரப்போற answer என்ன வரும்? Py நம்மளுக்கு என்ன matrix வரும்? என்ன orderல வரும்? Number of rows of P, that is P cross number of columns of Y. Okay, that is K. So நான் என்ன சொல்லியிருக்கேன்? Extreme values எடுத்துக்கோங்க. P cross K. இதுதான் நம்மளுக்கு வரப்போற answer and close-ஆ இருக்கிற இது வேல்யூஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ K equal to 3 இருக்கணும் and வரப்போற ஆன்சர் நம்மளுக்கு P cross K-வா வரும். ஓகேவா? தட் இஸ் PYயோட ஆர்டர். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் ப்ளஸ் இங்கே பாருங்கள் அதே மாதிரி நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் W should be equal to number of rows of Y. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது this is equal to 3 and this is equal to 3. ஸோ multiplication is possible. ஓகேவா? 3 equal to 3. ஸோ அண்ட் வரப்போகிற ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே பாருங்கள் n cross Kல வரும். ஓகேவா? தட் இஸ் number of rows of W into number of columns of Y. ஓகேவா? ஸோ WY நம்மளுக்கு என்ன ஆர்டரில் வரும்? தட் இஸ் n cross Kல வரும். ஓகேவா? n cross K. புரிஞ்சிச்சா? இதோட ரோஸ் அண்ட் இது காலம், இது அதே மாதிரி ரோஸ் அண்ட் காலம். ஓகேவா? ஸோ வரப்போகிற ஆன்சர் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் W cross number of columns of Y. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர். தென் செக் பண்ணுங்கள், ரெண்டுமே இது வந்துருச்சு PY அண்ட் WY. இப்போ நம்ம இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும் ரெண்டுமே சேம் ஆர்டரில் இருக்கணும். அப்போ தான் அடிஷன் இஸ் பாசிபிள். கரெக்டாக? இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். கண்டிஷன்ஸ் ஃபார் அடிஷன். ஓகேவா? அடிஷன் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்? போத் ஷுட் ஹேவ் சேம் ஆர்டர். ஓகேவா? சேம் ஆர்டராக இருக்கணும் மீன்ஸ் this is number of rows, this is number of columns, this is number of rows and columns. ஓகேவா? row column, இங்கே இது row column. ஸோ இதோட row equal to இதோட row-ஆக இருக்கணும் and இதோட column equal to இதோட column-ஆக இருக்கணும். ஸோ P equal to n-ஆக இருக்கணும் and இங்கே K equal to K தான். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? K equal to 3. செகண்ட் கண்டிஷன் இஸ் P equal to n. ஓகே, புரிஞ்சுதா? இது ரெண்டுமே சேம் ஆர்டராக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். தட் இஸ் இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு இதோட நம்பர் ஆஃப் ரோஸாக இருக்கணும். இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது? P அண்ட் இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் n. ஸோ P ஷுட் பி ஈக்குவல் டு பாசிபிள் ஆச்சுனாக்க நம்ம இது வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். PY + WY இஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் A இஸ் கரெக்ட் ஆன்சர். K equal to 3 and P equal to n. ஓகேவா? திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 22. என்ன கொடுத்துருக்காங்க? n equal to Pன்னு எடுத்துக்கலாம் நம்ம. தென் 7x - 5z ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் எக்ஸோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 2 cross n. ஓகேவா? ஸோ 7 into எக்ஸோட ஆர்டர் 2 cross n - 5 into z-ஓட ஆர்டர் 2 cross p. ஓகேவா? ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். தென் இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆர்டர் சேஞ்ச் ஆகாது, சேம் ஆர்டர் தான். 7 வந்துட்டு எல்லா எலிமெண்ட்ஸோடையும் நம்மளுக்கு மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 7xோட ஆர்டரும் என்ன இருக்கும்? 2 cross n தான் இருக்கும். அண்ட் -5z-ஓட ஆர்டரும் நம்மளுக்கு 2 cross p தான். சேம் ஆர்டர் தான் இருக்கும், ஆர்டர் சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் ஒரு ஸ்கேலார் எல்லா எலிமெண்ட்ஸோடையும் மேட்ரிக்ஸோட எல்லா எலிமெண்ட்ஸோடையும் மல்டிப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ அதோட ஆர்டர் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு மேட்ரிசஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ரெண்டு மேட்ரிஸ்க்கும் ஆர்டர் சேமாக இருக்கணும். தட் இஸ் இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் ஷுட் பி ஈக்குவல் டு இதோட நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ 2 equal to 2 நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அண்ட் n equal to n தான். சாரி, n equal to p. ஓகேவா? இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல் டு இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் n equal to p. அது கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு n equal to p. பட் என்ன கேட்டிருக்காங்க? இதோட ஆர்டர் என்ன வரும்? ஓகேவா? டோட்டலாக நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டானாக்கா, தட் இஸ் இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டானாக்கா என்ன ஆன்சர் வரும்? 7x
மைனஸ் 5z மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வரும் நம்மளுக்கு சேம் ஆர்டர் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 cross n எழுதிக்கலாம் ஓகேவா. 2 cross n ஈக்குவல் டு 2 cross p தானே, பிகாஸ் n ஈக்குவல் டு p. ஸோ நம்ம எப்படி என்ன எழுதிக்கலாம் 2 cross n ஈக்குவல் டு 2 cross p. 2 ஈக்குவல் டு 2 தான் and n ஈக்குவல் டு p. ஸோ இங்கே பியும் எழுதிக்கலாம், நீங்கள் என்னும் எழுதிக்கலாம். ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் 2 cross p இல்லை 2 cross n தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா. ஆப்ஷனில் உங்களுக்கு 2 cross p மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 2 cross n இல்லைனா திஸ் would be the right answer because n equal to p. இது வேணாலும் நம்ம டேக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 cross n இருக்கிறதுனால திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம், அதோட இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்க்கலாம், டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் like the video and comment if you have any doubts and subscribe to my channel for more videos. Thank you so much for watching. Bye bye.